தௌஹீது பள்ளியில் 8 ரக்காத் தராவீஹ் தொழுகை முடித்து 3 ரக்காத் வித்ரு தொழுகை முடித்த பின் வேறு தொழுகை நஃபில் இல்லை என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் வித்ரு தொழுகை அங்கு தொழாமல் வீட்டில் தஹஜ்ஜத் தொழுத பின் வித்ரு தொழுவலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவதுபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ரக்காத் தொழுதாங்க, அப்புறம் 3 ரக்காத் தொழுதாங்க அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. இது இதான் தஹஜ்ஜத் தொழுகை. தொழுகைக்கு ஒரு தொழுகைக்கு பல பேர் இருக்கு. இப்போ நம்ம திருச்சியில் பார்த்தியலாக்க ஃபஜ்ரு தொழுகைன்னு சொல்கிறோம், அப்படிதானே? திருச்சியில் ஃபஜ்ரு தொழுகை. இந்த கடற்கரை ஏரியாவில் போய் பார்த்தியலாக்க தொழுகைக்கு பேர் என்ன? சுபுஹு தொழுகை. இது வேற அது வேற, ரெண்டு ஒன்று தானே. அதே மாதிரி இஷா தொழுகை சொல்கிறவா இல்லையா? இஷா தொழுகைக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னமா அது? சலாத்துல் அத்தமா. சலாத்துல் அத்தமா. அத்தமா என்றால் இஷா தொழுகை என்று பொருள். சரியா? சில நாடுகளில் சொல்லுவாங்க அப்படி அத்தமாக்குவாங்க. அப்போ அத்தமா என்றாலும் இஷா என்றாலும் ஒரே தொழுகை. அதே மாதிரி இந்த தொழுகை இருக்கு பத்தியலா, இந்த தராவீஹ்னு சொல்கிறோம் பத்தியலா, தஹஜ்ஜத் தொழுகை, சலாத்துல் லைல், கியாமுல் லைல், தராவீஹ், 4 பேர் இருக்கு. புரிஞ்சா? அல்லாஹ் வச்ச பேர் தஹஜ்ஜத். அல்லாஹ் வச்ச பேர் என்ன? வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக்க. அல்லாஹ் வச்ச பேரு தஹஜ்ஜத் தொழுகை. புரிஞ்சா? ரசூலுல்லாஹ் வச்ச பேரு சலாத்துல் லைல், கியாமுல் லைல். யார் வச்ச பேரு? ரசூலுல்லாஹ் வச்ச பேரு. இமாம் புகாரி யார் வச்சது? இமாம் புகாரி இந்த தொழுகைக்கு வச்ச பேரு சலாத்து தராவீஹ். புரிஞ்சா? புகாரில பாடமே வரும் சலாத்து தராவீஹ் அப்படிதான் வரும். சலாத்து தஹஜ்ஜத்னு வராது. சலாத்துல் கியாமுல் லைல், சலாத்துல் லைல் அப்படி இருக்காது. தராவீஹ் தொழுகையை பற்றிய பாடம் அப்படின்ட்டு இந்த தொழுகைக்கு தராவீஹ்னு பேர் வச்சதே யாருன்னு சொன்னா, யார் வச்சது? இமாம் புகாரி தான் வச்சாங்க. ஏன் வச்சாங்க அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ரக்காத் தொழுதாங்கல்ல, அதில் 2 ரக்காத் தொழுது சலாம் கொடுத்தாங்க, அப்புறம் 2 ரக்காத் தொழுது சலாம் கொடுத்தாங்க. கொடுத்து போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்க. 4 ரக்காத்து முடிச்சு போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 6 ரக்காத்து 8 ரக்காத் தொழுகை முடிச்சாங்க அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த 8 ரக்காத்துக்கு நடுவில் ரெஸ்ட் எடுத்தாங்கல்ல, அந்த ரெஸ்ட் எடுத்தனால தராவீஹ் என்ன அர்த்தம்? ரெஸ்ட் எடுக்கக்கூடிய தொழுகை. புரிஞ்சா? நீங்க லுகர் ஆரம்பிச்சா 4 ரக்காத்துல 2 ரக்காத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? எடுத்தா செல்லாது. எந்த தொழுகையிலையும் தக்பீர் கட்டினா சலாம் கொடுக்குறோம், ரெஸ்ட் இல்லாமல் வண்டி ஓட்டணும். சலாம் கொடுத்தா தான் தொழுகை முடியும். ஆனால் தராவீஹ் தொழுகையில் ஊடால இடையில என்ன செஞ்சுக்கலாம்? ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்போ ரெஸ்ட் எடுக்கிறனால இமாம் புகாரி பேர் வச்சாரு சலாத்து தராவீஹ் அப்படின்ட்டு. அப்போ எல்லாமே ஒன்று தான். புரிஞ்சா? எல்லாமே ஒன்று தான். இதில் சில பள்ளியில் சில இடத்துல சொல்கிறாங்க 8 ரக்காத் தொழுதா வேற தொழுகையே இல்லைங்கிறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் தராவீஹ்ங்கிற நியத்திலையோ தஹஜ்ஜத்துங்கிற நியத்திலையோ 8 ரக்காத் தொழுகிட்டிய. புரிஞ்சா? அதுக்கு பிறகு பார்த்தீங்களாக்க நீங்கள் இன்னும் தொழுகை ஆசைப்பட்டீங்களாக்க நீங்கள் வீட்டில் போய் நஃபீல் இருக்கு பார்த்தீங்களா, நஃபீல் தொழுகைக்கு எண்ணிக்கை கிடையாது. 2 எவ்வளவு தொழுதுக்கலாமா நஃபீல்? அதுக்கு தடையே கிடையாது. அப்படி நீங்கள் நஃபீல் தொழுதுக்கிறங்க. அப்படி நஃபீல் தொழுவதாக இருந்தால் நீங்கள் வித்ரை தொழ வேண்டாம். ஏன்? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, உங்களுடைய கடைசி தொழுகை எதையாக ஆக்குங்கள்? வித்ராக ஆக்குங்கள்னு சொன்னனால, அப்போ வித்ரா மட்டும் தொழுவாமல் இருந்து புட்டு வீட்டில் போய் தொழ வேண்டிய அந்த நஃபீல் தொழுகையை முடிச்சுட்டு கடைசியில் என்ன செய்யணும்? வித்ரு தொழுவோம். இதுதான் மார்க்க சட்டம். ஓகே? வேற ஆண்கள் அந்த அங்கிட்ட